முஸ்லிம் மகளிர் தொழில் வல்லமை இயக்கம் அமைப்பின் வருடாந்த உற்பத்தி கண்காட்சியும் விற்பனையும் தெகுவளை மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது. அமைப்பின் தலைவி கரிமா சித்திக் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக பிரதி சபாநாயகர் டாக்டர் ரிஸ்வி சாலி கலந்து கொண்டார். இவ் அமைப்பு கொழும்பிலுள்ள பெண் வைத்தியர்கள், சட்டத்தரணிகள், கல்லூரி அதிபர்கள் இணைந்து ஏற்படுத்தப்பட்ட அமைப்பாகும். ஆரம்ப தலைவிகளான முன்னாள் கொழும்பு முஸ்லிம் மகளிர் கல்லூரி அதிபர் ஃபலீலா ஜூரம்பதி, ஷானாஸ் ராவ் ஹக்கீம் போன்றோர் இதனை ஆரம்பித்து வைத்தனர். தொழில் முயற்சியில் ஈடுபட்டு உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்யும் முகமாக வருடாந்த உற்பத்தி கண்காட்சி இடம்பெற்று வருகின்றது. இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபன முஸ்லிம் சேவை பிரதி பணிப்பாளர் ரெனோசியா ஜாஃபர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முஸ்லிம் ஜெர்மன் ஹெல்பன் நிதி உதவியுடன் திருகோணமலை மாவட்டத்தின் ஹசன் மௌலவி நற்பணி மன்றத்தின் அசிசா பவுண்டேஷன் ஊடாக வறுமை கோட்டின் கீழ் உள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள தேவையுடைய 1000 குடும்பங்கள் இதன் மூலம் பயன்பெற்றனர். ஆரம்ப நிகழ்வு கிண்ணியா குறிஞ்சாக்கேணி மகாவித்தியாலயத்தில் இடம்பெற்றது. ஹசன் மௌலவி நற்பணி மன்றத்தின் அசிசா பவுண்டேஷன் பணிப்பாளர்களான ஷாதிக் ஹசன் மற்றும் தாரிக் ஹசன் ஆகியோரினால் இவை பகிர்ந்தளிக்க